டாக்டர் கலைஞர் அவர்கள் சமத்துவ பொங்கல் என்ற ஒரே நோக்கத்தோடு தமிழின மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பித்த அந்த சமத்துவ பொங்கலை டாக்டர் ஜி போப் பொறியியல் கல்லூரி சார்பாக அதை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அதுபோல் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் அநேக ஆலயங்களிலும் அந்த தமிழருடைய அந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இதன் மூலமாக ஜாதி மதம் என்ற அந்த வேறுபாடு இல்லாமல் தமிழ் இனமாக இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம். அதற்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தன்னம்பிக்கை எப்படி வருதோ நம்மளுடைய முயற்சி ஒவ்வொன்றும் நம்ம எடுக்கிற முயற்சியில தான் நமக்கு தன்னம்பிக்கை வருது. எல்லாருமே இப்ப கையில என்ன வச்சிருக்கோம்? மொபைல் போன் வச்சிருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இதோ உன் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாருடைய உள்ளங்கையில என்ன இருக்கு? போன் இருக்கு. வர்ற வழியெல்லாம் பார்த்தா அழகா செல்ஃபி எடுத்து அழகா சாரி கட்டி வேஷ்டி கட்டி எல்லாமே நல்லதுதான். அது மற்றவங்களுக்கும் தீங்கு ஒன்று வரக்கூடாது, நமக்கும் அதை என்ன செய்யக்கூடாது, தீங்கு நடக்கக்கூடாத மாதிரி நம்ம பார்த்து